அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வைகாசி விசாகம் 2025 எப்போது, வழிபடும் நாள், நேரம், விரத முறை, வழிபடும் முறை என்ன, யாரெல்லாம் விரதம் கடைபிடிக்கலாம், முருகப்பெருமானோட அருள் முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா தவறாமல் செய்ய வேண்டியவை என்ன, எத்தனை நாட்கள் விரதம் கடைபிடிக்கணும், விரத பலன்கள் என்ன அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்தரம், சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்கள்லாம் எவ்வளோ தெய்வீக சிறப்பு மிக்கதோ அதே மாதிரி தான் வைகாசி விசாகமும். கலியுக வரதனாகிய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவதரித்த நாள் வைகாசி விசாகம். கொடுமையை தாங்க முடியாத அமரர்கள் ஈசனை வேண்டிய போது சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தற்புருஷம், ஈசானம், அதோமுகம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 முகங்களை தீப்பொறிகளாக கொண்டு தோற்றுவிக்கப்பட்ட அவதாரம் தான் கந்தன் அவதாரம். 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கையில 6 தாமரை மலர்களை ஆலிங்கனம் செய்ய ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராக்கியம், புகழ் அப்படின்னு சொல்லி 6 குணங்கள் கொண்ட 6 குழந்தைகள் தோன்றினாங்க. இந்த 6 குழந்தைகள் திருக்கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டாங்க. ஒரு சமயம் பார்வதி தேவியார் 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது அந்த 6 குழந்தைகளும் ஒன்றா இணைஞ்சு 12 விழிகளுடனும் 12 கரங்களுடனும் ஆறுமுக பெருமானா அவதரித்த நாள் தான் வைகாசி விசாகம். 6 நட்சத்திரங்களோட தொகுப்பு தான் விசாக நட்சத்திரம். வைகாசி விசாக விரதத்தை முழுமையா கடைபிடிச்சோம் அப்படின்னா சஷ்டி விரதம் இருந்த பலனை நம்ம அடையலாம். காக்கும் கடவுளான விஷ்ணு, அழிக்கும் கடவுளான ஈசன், படைக்கும் கடவுளான நான்முகன், இந்த மும்மூர்த்திகளும் பிரணவ பொருளான முருகனுக்குள் அடக்கம். முருகு அப்படின்னா அழகு அப்படின்ற பொருள் இருக்கு, இளமை அப்படின்ற பொருளும் இருக்கு. விசாக நட்சத்திரத்துல தோன்றியதுனால விசாகன் அப்படின்ற பேரும் முருகப்பெருமானுக்கு இருக்கு. தமிழகத்துல அறுபடை வீடு மட்டும் இல்லாம மற்ற ஆலயங்கள்லயும் வைகாசி விசாக திருநாள் ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. இது 10 நாள் திருவிழாவாவே கொண்டாடுவாங்க. விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம். எப்பயுமே நமக்கு இது இல்லை, அது இல்லை, இது கொடுங்க, அது கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல் வைக்கவே கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணுமே தவிர இல்லாததை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இந்த வருஷம் வைகாசி விசாகம் எப்போ அப்படின்றத பார்க்கலாம். ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் கொண்டாடப்படுது. விசாக நட்சத்திரம் எப்போ அப்படின்னா ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:10க்கு ஸ்டார்ட் ஆகி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கு. வைகாசி விசாகத்துக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 48 நாட்கள், 27 நாட்கள், 11 நாட்கள், 9 நாட்கள், 7 நாட்கள், 3 நாட்கள் விரதம் இருப்பாங்க. இத்தனை நாட்கள் இருக்க முடியாதவங்க ஒரு நாள், அதாவது வைகாசி விசாகம் அன்னைக்கு கூட விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடலாம். வைகாசி விசாகம் அன்னைக்கு விரதம் இருந்து காவடி எடுக்கிறது, பால்குடம் எடுக்கிறது, பாத யாத்திரை போறது இந்த மாதிரியான வேண்டுதல்கள்லாம் அந்த நாள் அன்னைக்கு நிறைவேற்றுவாங்க. இந்த நாளன்னைக்கு விரதம் இருந்து வேல் பூஜை, வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யறது ரொம்பவே நல்லது. 11 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 30/5/2025 இருந்து 9/6/2025 வரைக்கும் விரதம் கடைபிடிக்கலாம். 9 நாட்கள் விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1/6/2025 இருந்து 9/6/2025 வரைக்கும் விரதம் கடைபிடிக்கலாம். 6 நாட்கள் விரதம் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க 4/6/2025 இருந்து 9/6/2025 வரைக்கும் விரதம் கடைபிடிக்கலாம். 3 நாட்கள் விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7/6/2025 இருந்து 9/6/2025 வரைக்கும் விரதம் கடைபிடிக்கலாம். இத்தனை நாட்கள் என்னால் விரதம் கடைபிடிக்க முடியாது, ஆனா முருகப்பெருமானுக்காக நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வைகாசி விசாகம் அன்னைக்கு, அதாவது 9/6/2025 அன்னைக்கு விரதம் கடைபிடிக்கலாம். விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து குளிச்சுட்டு வீட்டுல பூஜை அறையில இருக்கிற முருகப்பெருமான வழிபட்டுட்டு வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் இதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு தீபதூபம் காமிச்சு வீட்டுல பூஜை முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் முருகப்பெருமான தரிசிக்கலாம். காலை மாலை அப்படின்னு சொல்லி 2 வேளையும் கோயிலுக்கு போய் முருகப்பெருமான தரிசிக்கிறது ரொம்பவே நல்லது. 2 டைம் தரிசிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு வேளையாவது முருகப்பெருமான தரிசிக்கிறது நல்லது. விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வேளை உணவு இருந்தாம விரதம் கடைபிடிக்கலாம். ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள் இவங்களை தவிர யாரு வேணாலும் விரதம் கடைபிடிக்கலாம். ஸோ நம்மளோட வேண்டுதலை பொறுத்து விரத நாட்கள் அப்படின்றது மாறும். கடுமையான வேண்டுதலா இருந்துச்சு அப்படின்னா 48 நாள் விரதம் கடைபிடிப்பாங்க. அது அவங்கவுங்க
வேண்டுதல் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து தான் இருக்கு. விரதம் கடைபிடிக்கிறவங்க ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். மாலை அணிஞ்சு விரதம் கடைபிடிக்கிறவங்க பாய் காலணிகளை பயன்படுத்தக்கூடாது, தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது, முடி திருத்தம் செய்யக்கூடாது, தாம்பத்தியம் இருக்கக்கூடாது, தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, பச்சை நிற உடை அணிஞ்சு 7 மணிக்குள்ள பூஜையை முடிச்சிடணும். மாலை நேரத்திலையும் தீப தூபம் காமிச்சு பூஜை பண்றது ரொம்பவே நல்லது. விரதம் கடைபிடிக்கிற அந்த நாட்கள் முழுக்க முருக சிந்தனையோட தான் நம்ம இருக்கணும். விசாகம் அப்படின்றது கிளைத்து வருவது, அதாவது பிரகாசமானது. சிவபெருமான் மரமாவும் அந்த மரத்திலிருந்து வெளிவந்த கிளையா முருகப்பெருமான் அவதரிச்சிருக்காரு. எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் நம்ம இறைவனை வழிபடும் பொழுது அகமும் புறமும் தூய்மையா இருக்கணும். நம்ம சுத்தமா குளிச்சுட்டு பூஜை பண்றது தான் புற தூய்மை அப்படின்னு சொல்லுவோம். அகத்தூய்மை அப்படின்றது எந்த ஒரு தீய எண்ணங்களும் நம்ம மனசுல இல்லாம முழு மனதோட முருக சிந்தனையோட மட்டுமே இருக்கிறது தான் அகத்தூய்மை. வழிபடும் முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம். எப்பயுமே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படின்றது முன்னாடி நாளே பண்ணுவோம். அதாவது வீடை மாப் பண்றது, பூஜை ரூமை கிளீன் பண்றது, பூஜை பாத்திரம் விளக்குறது, இதெல்லாமே முன்னாடி நாளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா பூஜை செய்யற அன்னைக்கு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா வேலை செய்யலாம். ஒரே நாள்ல எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நம்ம டயர்ட் ஆயிடுவோம். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடா பூஜை பண்ண ஒரு ஃபீல் கிடைக்காது. அதனால ஒரு சில வேலைகள் முன்னாடியே பண்றது பெஸ்ட். வைகாசி விசாகம் அன்னைக்கு ஆவிலை தோரணம் கட்டுறது, மாக்கோலம் போடுறது, பூஜை ரூம்ல மாக்கோலம் போடுறது, ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க, அதுல தண்ணியை ஃபில் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்து வீடு முழுக்க நம்ம தெளிச்சிடணும். இந்த மாதிரி எல்லா விசேஷ நாட்களையும் நம்ம செய்யறது ரொம்பவே நல்லது. எல்லார்கிட்டையும் முருகப்பெருமானோட போட்டோ இருக்கும். வள்ளி தெய்வானையோட இருக்கிற போட்டோ எடுத்து சந்தன குங்குமம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். அலங்காரம் பண்ணிட்டு ஒரு மனையில மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல சிகப்பு துணி விரிச்சு அதுக்கு மேல முருகப்பெருமானோட போட்டோ வச்சுக்கலாம். உங்க வீட்டுல முருகப்பெருமானோட விக்கிரகம், வேல் இருந்துச்சு அப்படின்னா இந்த நாளன்னைக்கு தவறாம நம்ம அபிஷேகம் பண்றது ரொம்பவே விசேஷம். பால், தயிர், சந்தனம், தேன், பஞ்சாமிர்தம், மஞ்சள் இந்த மாதிரியான பொருட்கள் கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யலாம். இந்த நாளன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏத்துறது ரொம்பவே விசேஷம். வெற்றிலை தீபம் எப்படி ஏத்தணும் அப்படின்னா ஒரு சட்கோண கோலம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல பித்தளை பிளேட் வச்சு 6 வெத்தலைய நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த வெத்தலைக்கு மேல சந்தன குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொரு வெத்தலைக்கு மேலையும் அகல் விளக்க நம்ம வச்சிடணும். அதுக்குள்ள சுத்தமான பசு நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு நம்ம தீபம் ஏத்தணும். நடுவுல புஷ்பம் வச்சிடணும். இப்படிதான் வெற்றிலை தீபம் நம்ம ஏத்தணும். எப்பயுமே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான பூஜையை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு குங்குமம் வச்சுட்டு அருகம்புல் மாலை சாத்திட்டு பூ வச்சு ஓம் கம் கணபதையே நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். பூஜையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் அப்படின்றது உறுதிமொழி எடுத்துக்கிறது. அதாவது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி முருகப்பெருமான நினைச்சு என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உன்னுடைய அடியார்கள் அப்படின்றத நம்ம மனதார சொல்லிட்டு உங்களுடைய அருளை எங்களுக்கு நிறைவா கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி சங்கல்பம் செய்யணும். சங்கல்பம் பண்ணதுக்கு அப்புறம் 6 நெய் தீபத்தை ஏத்திட்டு திருப்புகழ், வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். ஜென்ரலா ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அப்படின்னா எப்படி நம்ம ஹாப்பியா செலிப்ரேட் பண்றோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் செய்யறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்வீட்ஸ் இதெல்லாம் செஞ்சு அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான். அதாவது வைகாசி விசாகமான இந்த நாள் அன்னைக்கு முருகர் அவதரித்த நாள் அப்படின்றதுனால முருகப்பெருமானுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்வீட்ஸ் 6 வகையான சாதங்கள் நம்ம நைவேத்தியமா பண்ணலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த 6 வகையான பூக்கள், அதாவது சிகப்பு தச்சிப்பூ, மல்லி, அரளி, தாமரை, முல்லை, செண்பகப்பூ, இந்த பூக்கள் முருகப்பெருமானுக்கு சாற்றி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு நம்ம வழிபடலாம். 6 பூக்கள்லாம் கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த பூ கிடைக்கதோ அந்த பூக்கள் முருகப்பெருமானுக்கு சாற்றி நம்ம வழிபடலாம். வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் நம்ம செஞ்ச நெய்வேத்தியங்களையும் வச்சு பூஜை பண்ணணும். நம்ம தூபம் காமிக்கும் பொழுது ஓம் ஸ்கந்தாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நம்ம உச்சரிக்கணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம செஞ்ச நெய்வேத்தியத்தை முருகப்பெருமானுக்கு நம்ம படைக்கணும். 6 முறை நம்ம செஞ்ச நெய்வேத்தியத்தை ஒவ்வொன்னா எடுத்து முருகப்பெருமானுக்கு நம்ம ஊட்டி விடுற மாதிரி பாவனை பண்ணணும். அதே மாதிரி பஞ்சபாத்திரத்துல இருக்கிற பஞ்ச தீர்த்தத்தையும் முருகப்பெருமானுக்கு 6 முறை நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும். இந்த நைவேத்தியங்கள் பண்ணதுக்கு அப்புறம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி
நம்ம கற்பூர தீப ஆராதனை காமிக்கணும். முருகப்பெருமானோட திருநாமங்களை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்றது ரொம்பவே நல்லது. அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் கையில புஷ்பத்தை எடுத்து கைய கூப்பின மாதிரி நம்ம வச்சு மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி அப்படின்னு நம்ம சொல்லி பூக்களை முருகப்பெருமானோட பாதத்துல சமர்ப்பிக்கணும். ஆண்களா இருந்தா அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்களா இருந்தா பஞ்சாங்க நமஸ்காரமும் பண்ணணும். பெண்கள் முட்டி போட்டு நமஸ்காரம் பண்ணணும். வீட்டுல பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை தரிசிக்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சா இந்த நாளானைக்கு முருகப்பெருமானுக்கு நடக்கிற அபிஷேகத்துல நம்மளால முடிஞ்ச பொருட்கள் வாங்கி தரலாம். விபூதி, பால், சந்தனம், தயிர், தேன், இளநீர், ஸோ உங்களால என்ன முடியுதோ அந்த பொருட்கள் அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. முருகப்பெருமான கோயில தரிசிச்சதுக்கு அப்புறம் நம்ம அன்னதானம் பண்றது ரொம்பவே நல்லது. பண்ற அன்னதானம் ஸ்வீட்டா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், ஸோ இதுல ஏதாவது ஒரு பாடல் பாடி நம்ம பூஜையை நிறைவு செய்யலாம். அன்னதானம் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு முருகப்பெருமானுக்கு படைச்ச நெய்வேத்தியத்தை நம்ம பிரசாதமா சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சிடலாம். இப்படிதான் விரதம் கடைபிடிக்கணும். முருகப்பெருமான் கிட்ட நீங்க வேண்டீங்களா? முருகர் குழந்தை உள்ளம் கொண்டவர். நீங்க ஒரு குழந்தை கிட்ட போய் எனக்கு இதுதான் அப்படின்னா அது மனசுல எந்த ஒரு கள்ளம் கபடம் எதுவுமே இருக்காது. கையில எது வச்சிருந்தாலும் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா கட்டாயம் கொடுத்துரும். அதே மாதிரிதான் முருகப்பெருமான் கிட்ட நீங்க வேண்டும் பொழுது எனக்கு பணம் தா, நகை தா, மாட மாளிகை தா, இந்த மாதிரிலாம் நம்ம வேண்டக்கூடாது. அப்பனே முருகா நீ மட்டும் போதும், நீ பார்த்து எனக்கு எது எப்ப வேணும் அப்படின்றத நீ சரியான நேரத்துல கொடுப்ப அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன உன் தொண்டனா மட்டும் ஏத்துக்கோ. உன்னுடைய திருவடி நிழல்ல எனக்கு எப்போதுமே ஒரு இடத்தை கொடு. பட்டது போதும், இனி துயரம் வேண்டாம். என் வாழ்க்கைய கண்டிப்பா நல்லபடியா நீ மாத்துவ அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு நடக்க இருக்கிற தீயவை எல்லாத்தையும் நீக்கி நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்ப அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சகல செல்வ யோகத்தோட வாழ வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மனதார முருகப்பெருமான வேண்டிக்கணும். வேல்மாறல் பாராயணம் செய்யும் பொழுது முருகப்பெருமான் நம்ம கூடவே இருக்காரு அப்படின்றத நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம பாராயணம் பண்ணோம் அப்படின்னா இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கே நிஜமாவே ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு கிடைச்ச மாதிரி, ஏதோ ஒரு பவர் நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். முக்கியமான விஷயம், நம்பிக்கையோட முழு மனதோட முருகப்பெருமான மனமுருகி யாரு வேண்டாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் மெய் சிலிர்க்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். அதுதான் முருகப்பெருமான் நமக்குள்ள வந்ததை நம்ம ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு அடையாளமா நம்ம நினைச்சுக்கலாம். இந்த விரதம் கடைபிடிக்கிறதுனால உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பேற்பட்ட வேண்டுதலா இருந்தாலும் கட்டாயம் நடக்கும். குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படணும்னு நினைக்கிறவங்க, ஆரோக்கியம் மேம்படணும், நினைத்த காரியம் கை கூடணும், வீட்டுல சுபகாரியம் நடக்கணும், ஸோ எதுவா இருந்தாலும் சரி இந்த நாள் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வணங்கணும் அப்படின்னா கட்டாயம் நல்லதே நடக்கும். முருகப்பெருமானோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ஸோ கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.